காலத்தில் திமுகவின் பரிசு பொருள் அரசியல் மக்களிடம் எடுபடாது என்று பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத், மாவட்டத்தில் பெருகி வரும் கஞ்சா கலாச்சாரமே பாமக நிர்வாகி மகன் கொலை செய்யப்பட காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் வரும் தேர்தலில் வெற்றி பெற திமுகவினர் இப்போதே வீடுகள் தோறும் பரிசு பொருட்களை வழங்க தொடங்கிவிட்டதாகவும், மக்கள் விழிப்புடன் இருப்பதால் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவிற்கு இந்த முறை தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று காட்டமாக பேசினார். 5 வருஷமா எங்க போனாரு தெரியல, இப்பதான் மக்கள் ஞாபகம் வந்து தெரியல. எல்லாத்துக்கும் அண்டா குண்டா பட்டு புடவை, ஸ்மார்ட் வாட்ச், டிவி, ஃப்ரிட்ஜ், பைக்கு, தங்க காசு, வெள்ளி காசு, ஓட்டுக்கு 5000, 10,000 இந்த மாதிரி வாரி வழங்குறாரு. நீங்கள் பணத்தை மட்டும் வைத்து மக்களை பிச்சைக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று மீண்டும் நீங்கள் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் கொடுக்கும் பரிசு பொருட்களை மக்கள் திருத்த முகத்துடன் வாங்குகிறார்கள் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த பணம் நீங்கள் திருடியது என்று தெரியும். திருடரிடம் வாங்குவது தப்பில்லை என்று வாங்கிக் கொள்கிறார்கள். மதுரை விமான நிலைய சர்வதேச அங்கீகாரத்திற்கு அதிமுகவின் அலட்சியமே காரணம் என்று எம்பி சு வெங்கடேசன் சாட்டியுள்ளார். மதுரை கீழவாசல் தூய மரியெண்ணெய் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டப்பணியை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி சு வெங்கடேசன், மதுரை விமான நிலையத்தை சர்வதேச பட்டியலுக்கு கொண்டுவர தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் போராடி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் இதற்காக ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர், நாட்டின் எரிபொருள் கையிருப்பு மற்றும் பொருளாதார திட்டமிடலில் பாஜக அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் கடுமையாக விமர்சித்தார். அதாவது மோடி அரசு இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு முன்னுணர்ந்து ஒன்றும் ஒதுக்கவில்லை. மாறாக கடந்த 5 வருஷம் உஜ்வாலா திட்டத்துக்கு விளம்பரத்திற்காக இவர்கள் செலவழித்தது 3500 கோடி. ஆனால் புதிய சேமிப்பு கலனுக்காக இவர்கள் செலவழித்திருப்பது வெறும் 1600 கோடி. 3ல் 1 பங்கு தான். விளம்பரத்துக்கு செலவு செய்ததில் 3ல் 1 பங்கு தான் உண்மையான தேவைக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பற்றாக்குறையை நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பற்றாக்குறைக்கு முதல் காரணம் எந்த திட்டமிடலும் செய்யாத, முன்னேற்பாடு செய்யாத, வெறும் பகட்டு விளம்பரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மோடி அரசு என்பதுதான் முக்கியம். சிலிண்டர் விலை உயர்வினை கண்டித்து நாளை நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று எம்பி கதிர் ஆனந்த் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி கதிர் ஆனந்த், சமையல் எரிவாயு விலை உயர்வால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும், இதற்கு மத்திய அரசே முழு பொறுப்பு என்றும் சாடினார். தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி நாளை நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட எம்பி கதிர் ஆனந்த், தமிழகத்தில் பாஜக அலை வீசுவதாக பிரதமர் மோடி கூறிய கருத்துக்கு வெறும் அனல் காற்றுதான் வீசுகிறது என்று விமர்சித்து பதிலளித்தார். விலையேற்றம்ன்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இது தமிழ்நாடு அரசாங்கத்தோட எந்த வகையான நடவடிக்கையினால் இது விலையேற்றம் நடைபெறவில்லை. அமீரக போர் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த போரோட விளைவு இது நடந்திருக்கு. ஆனா இது ஒரு இந்தியாவோட பிரச்சனை. பிரதம மந்திரி அவர்களும் அதே போல அந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஹர்ஷ் பூரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரும் 2 பேரும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நாங்க பாராளுமன்றத்தை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதுக்கான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இல்லைன்னு சொன்னாங்க. இப்படியே தான் கொரோனாவையும் சொன்னாங்க. நாங்க கொரோனா வரப்போகுது நாங்க கூப்பாடு போட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, மாஸ்க் போட்டா போதும்னு சொன்னாங்க. ஆனா லாக்டவுன் தான் கடைசியில அவங்களுக்கு அது மருந்தா அமைஞ்சது. அதே போல இப்பவும் சொல்றேன், மத்திய சர்க்கார் இதில் உடனடியாக தலையிட வேணும். பிரதம மந்திரி இன்னைக்கு கூட பேட்டி கொடுக்கிறாரு, பேச்சுல சொல்றாரு, இல்லை அந்த மாதிரி கேஸ் விலையெல்லாம் ஏறல, தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்ல. இப்ப நீங்களே பத்திரிகையாளர்கள், பிரதம மந்திரி சொல்றது உண்மையா இல்லது பொதுமக்கள் சொல்றது உண்மையான்றதை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். விஜய் யாருடன் கூட்டணி வைத்தாலும் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ உறுதியளித்துள்ளார். திருச்சியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக பயணியர் நிழற்குடை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நடிகர் விஜய் பாஜக அல்லது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தாலும் அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், தமிழக அரசின் தொழில் வளர்ச்சி திட்டங்கள் தங்களுக்கு மீண்டும் வெற்றியை தேடித்தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தலையாடாம வாழாடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது மாவட்டத்தில் சொல்றாங்க, செய்யறாங்க. அப்புறம் அவர் முடிவை மாற்ற போறாரா செய்யறாங்கிறது காலப்போக்கு தான் தெரியும். அவருடைய என்ன முடிவு எடுத்தாரோ அதுல என்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரோ அதுல கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்பதான் நம்பகத்தன்மை இருக்கும்.
அதே வேளையில பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஒரு கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வைத்தாலும் எங்களுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு உருவாகாது என்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடந்த கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் சார்ந்த அடித்தட்டு மக்களை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அடித்தட்டு சமூக நீதியின் அடிப்படையில அடித்தட்டு ஜனங்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அது கிட்டத்தட்ட அதன் மூலியமா பல லட்சம் கோடிகள் முதலீடு, லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இவரோட ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் சமூக நீதியை நிலைநாட்டிட அடித்தட்டு மக்களுக்கு உண்டான திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் என்னன்னா ஒரு தமிழக மக்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பேர ஆதரவு அளிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள KP முனுசாமி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காமன்தொட்டி கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பெண்களுக்கு இலவச சேலைகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்வில் பேசிய அவர், சிலிண்டர் மானியம், நீர்ச்சத்து, மின்சார கட்டண குறைப்பு என திமுக அளித்த எந்தவொரு தேர்தல் வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் தடையின்றி வழங்கப்படும் என்று உறுதியளித்து பேசினார். இது மாதிரி திமுக ஆட்சி மாதிரி தேர்தல் நேரத்தை சொல்லிட்டு ஜெயிச்சு வந்த பின்னாடி செய்யாத கட்சி இந்த கட்சி. புரட்சி தலைவி அம்மா மிக்சிக்கு 2 ஃபேன் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தாங்க. ஆடு மாடு கோழி கொடுத்தாங்க. வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வீடு கட்டி கொடுத்தாங்க. இவங்க 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறாங்க, கொடுக்கல. 100 நாள் வேலையை 150 நாள் பண்ணாங்க, பண்ணல. நீட் தேர்வு ரத்து பண்றாங்க, பண்ணல. இப்படி எல்லாமே 2 மாசம் கரண்ட் பில்ல ஒரே மாசம் கொண்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க, பண்ணல. இவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே பண்ணல. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறாங்க, குறைக்கல. ஆனா நாங்க என்னென்ன திட்டங்கள் சொன்னோமோ அத்தனை திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.